இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 10th எக்ஸசைஸ். 10th எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா பாருங்கள், லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் யூஸிங் பாயிண்டர். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்க போகிறோம், அதில் வந்து பாயிண்டர் மூலிமா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் யூஸிங் பாயிண்டர். சரிங்களா? ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறோம், அந்த வேல்யூ வந்து பாயிண்டராக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம். சரிங்களா? இது எப்பவும் போல் மை கம்ப்யூட்டரில் போய் லோக்கல் டிஸ்கில் போய் பாக்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து எப்பவும் போல் ஆல்ரெடி ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் கொடுத்துட்டோம். இப்போ வந்து 10th எக்ஸசைஸு. 10th எக்ஸசைஸ் எங்கே அப்படின்னா இப்படி பாருங்கள். எக்ஸசைஸ் பாருங்கள். எக்ஸசைஸ் இதாக பாருங்கள், இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அது வந்து பாயிண்டராக கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்குன்னு நம்ம கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு நேமு. ஏபிசி அப்படிங்கிறது ஒரு, இப்போ குமாருங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் இதோட கான்செப்ட். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இப்போ பாயிண்டரில் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், கேர் பாயிண்டர், இந்த ஸ்டார் வந்ததுனாலே பாயிண்டர், அதுதான் பி. ஓகேங்களா? அதோட நேம் என்ன, அதோட சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்குது 20 அப்படின்னா அதோட சைஸ் எதுலேருந்து வரும் 0 to 19. ஓகேங்களா? அந்த நேம் எதில் போய் அசைன் ஆகும், இந்த பாயிண்டர் வேரியபிளில் அசைன் ஆகும். அதுதான் ஏ அசைன் பி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ அது என்ன ஆகுனா பாயிண்டரில் போய் ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, இதில் என்ன என்றதை ஸ்ட்ரிங்கு, நம்ம ஒரு என்றதை ஒரு வேல்யூ நம்ம கொடுக்க போகிறோம், அதோட லென்த்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். சரிங்களா? அதுதான் வைல். சரிங்களா? இந்த இடத்துல வந்து அதோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ், அதோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி வரும். இப்போ பாருங்கள் எப்படி வரும்னு பாருங்கள். அதோட அவுட்புட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய நேம் இது பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ குமார்னு கொடுக்குறீங்க, குமார் கொடுத்துறீங்க. என்றதை ஸ்ட்ரிங் குமார்னு நம்ம கொடுக்குறோம். குமார்னு கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா போதும். அது என்ன வந்திருக்கு, த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் 5. 5ங்கிறது என்ன, இந்த குமாரோட லெட்டர் கேரக்டர் இருக்குதுல்ல, அது எத்தனைன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறது. பாருங்கள், குமாருக்கு கே யூ 2 3 4 5. ஸோ 5 லெட்டரை வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான். ஓகேங்களா? புரிஞ்சுக்கலாம்? இது அதே மாதிரி மறுபடியும் பாருங்கள், வேறு இது கொடுக்குறேன். இப்போ ஏபிசி, இப்போ ஏபிசிங்கிறது எத்தனை லெட்ரு, 3 லெட்ரு. இப்போ என்டர் தட்டிங்கன்னா என்ன தானே 3 லெட்ரு வந்து. ஸோ இதுதான் வந்து 10th எக்ஸசைஸ். இது என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் யூஸிங் பாயிண்டர். சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லெட்டர்ஸ் கொடுக்க போகிறோம், ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ என்ன பண்ணும், ஒவ்வொரு லெட்டரும் என்ன பண்ணும், கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணி காட்டும். நீ எத்தனை லெட்டர் வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? லென்த்தான ஒரு நேம் கொடுத்தனா அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி சொல்லும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நான் போகிறேன் பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏ ஸ்பேஸ்ன்னு விட்றோம், பி சி. நல்லா நினைப்பு வச்சுங்க, ஏ ஸ்பேஸ் பி சி. ஓகேங்களா? இப்போ எத்தனை லெட்டர் வரும், எத்தனை லெட்டர் வரும் பாருங்கள், எத்தனை லெட்டர் வந்துருக்கு 4. ஏன் அப்படின்னா அந்த ஸ்பேஸு கூட ஒரு கேரக்டரை எடுத்து வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? இதுதான் 4. கண்டினியூஸாக எழுதிங்கன்னா கண்டினியூஸாக அந்த லெட்டர் கேரக்டர் வந்து கவுண்ட் பண்ணும். இப்போ வந்து ஸ்பேஸ் விட்டு அந்த ஸ்பேஸு கூட என்ன பண்ணும், ஒரு கேரக்டரை எடுத்து வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் யூஸிங் பாயிண்டர். இது வந்து 10th எக்ஸசைஸு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது எல்லாமே. ஓகேங்களா? இந்த அவுட்புட்டு புரிஞ்சுதுலாம் எப்படி வந்ததுன்னு சொல்லி. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ.